மதிய உணவு திட்டத்தில் லெமன் சாதம், தக்காளி ரைஸா? மெனுவை மாற்றுங்கள். தரமா இருக்கணும்னு உத்தரவு போட்ட விஜய். அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய சத்துணவு திட்டத்துல புதிய மெனுக்களை அறிமுகம் செய்யவும், உணவோட தரத்தை மேம்படுத்தவும் முதல்வர் விஜய் உத்தரவிட்டிருக்காரு. தமிழக முதல்வரா பொறுப்பேற்றதுல இருந்து முதல்வர் விஜய் பல்வேறு துறையினர்கிட்ட ஆலோசனை நடத்திட்டு வராரு. அந்த வகையில தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அப்புறம் அதிகாரிகளுடனான ஆலோசனை அப்போ அரசு பள்ளிகள்ல வழங்கப்படக்கூடிய சத்துணவு திட்டம் பத்தியும் அவரு பேசியிருக்காரு. அப்ப அவரு சத்துணவு திட்டத்துல என்னென்ன உணவுகள் வழங்கப்படுது அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கு அதிகாரிகள் மதிய உணவிற்கு வெஜிடபிள் பிரியாணி, சாம்பார் சாதம், கருப்பு கொண்டைக்கடலை குழம்பு, தக்காளி சாதம், புளி சாதம், எலுமிச்சை சாதம், கருவேப்பிலை சாதம், கீரை சாதம் இந்த மாதிரியான விஷயங்கள் வழங்கப்படுறதா சொல்லப்பட்டுச்சு. இந்த திட்டத்தின் கீழே 40 லட்சம் மாணவர்கள் பயனடைகிறாங்க. அதே மாதிரி முதல்வராக இருந்த ஸ்டாலினால கொண்டு வரப்பட்ட காலை உணவு திட்டத்துக்கு கீழே உப்மா, கிச்சடி, பொங்கல் உள்ளிட்டவை தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வருது. இந்த திட்டம் வரக்கூடிய செப்டம்பர் மாசத்திலிருந்து 8ஆம் வகுப்பு வரை விரிவாக்கம் செய்யப்படுது. இதுல மாணவர்களுக்கு தரமான உணவுகள் வழங்கப்படணும். மாணவர்களுக்கு வீட்டு உணவு மாதிரி சுத்தமா சமைச்ச உணவு தரப்படணும். கூடவே ஊட்டச்சத்தும் இருக்கணும் அப்படின்னு முதல்வர் அறிவுறுத்தியிருக்காராம். அதே மாதிரி உணவு பட்டியல்ல மாற்றம் செய்ய அறிவுறுத்தியிருக்காராம். எப்பவுமே ஒரே உணவை வழங்காம இப்போ வழங்குறதுக்கு பதில் வேறு உணவுகளை வழங்கவும் அறிவுறுத்தப்பட்டிருக்காம். அதிகாரிகள் இதை பத்தி உணவு பட்டியலை தயாரிச்சு அதை முதல்வர் கிட்ட சமர்ப்பிச்சு அவரோட ஒப்புதலோட புதிய உணவு பட்டியல் அறிவிக்கப்படும் அப்படின்னு தெரியுது. தமிழக பள்ளிகள்ல பல வருஷங்களா சத்துணவு திட்டம் செயல்பட்டு வருது. மாணவர்களோட ஊட்டச்சத்து குறைபாட்டை நீக்கவும், அரசு பள்ளியில மாணவர்கள் சேர்க்கையை ஊக்குவிக்கவும் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. 1956வது வருஷம் முதல்வரா இருந்த காமராஜரால மதிய உணவு திட்டம் அப்படிங்கிற பெயர்ல கொண்டு வரப்பட்டுச்சு. அதுக்கு பின்னாடி மதிய உணவு அப்படின்னு இல்லாம 1982வது வருஷம் அப்போதைய முதல்வர் எம்ஜிஆரால சத்துணவு திட்டம் அப்படின்னு தொடங்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா 1989வது வருஷத்துல வாரத்துல ஒரு முட்டை வழங்குறது, வாரத்துல 2 முட்டைகள் வழங்குறது அப்படின்னும், முட்டை சாப்பிடாதவங்களுக்கு வாழைப்பழம், பயிறு வகைகள் வழங்குறது அப்படின்னும் முதல்வரா இருந்த கருணாநிதி மாற்றங்களை கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறமா 2022வது வருஷத்துல இருந்து அரசு பள்ளியில படிக்கக்கூடிய 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய குழந்தைகளுக்கு காலை உணவு வழங்கப்பட்டு வருது. இப்போ தாவேகா ஆட்சியிலையும் இந்த திட்டம் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.